மாஸ்டர்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கும் மகர்ஷி பத்ரிஜயா அவங்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தொடர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்க நம்ம மகாவதா பாப்பாஜி அறக்கட்டளை சார்ந்த அனைத்து மூத்த ஆசான்மார்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. எஸ். ஓ, நம்ம புக்கு போகலாம். மெனி லைஃப் மெனி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற புக்ல போகலாம். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள், நிறைய பிறப்பை வந்து வரைகால் பண்றா இந்த பொண்ணு. யாரு? கேத்ரின். இவர் வந்து டாக்டர் பிரைன் வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்றது, பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன், அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவ வந்து அந்த அந்த நிறைய பழைய லைஃப்க்குலாம் போயிட்டு அதுக்கான எப்படி சொல்றது, இந்த லைஃப்க்கு ரிலேட்டடான நிறைய பழைய லைஃப்க்குலாம் போறா. ஸோ அது நிறைய அதை ரிகால் பண்ண 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 அவ என்ன செஞ்சுட்டே இருக்கா, அவளுடைய அந்த முன்னேற்றம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கறத டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவள் வந்து முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ பயம் சொல்லியிருப்போம்ல, எல்லாமே அவளுக்கு பயம். தூங்கும் போது கூட தூக்க கூட வரலாம அவ்வளோ பயந்துட்டு இருந்தா. சோ அப்போ அந்த என்ன ஆகுதுன்னா, அந்த பயத்துல இருந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா விடுபட ஆரம்பிச்சிடுறா. ரொம்ப ஹாப்பியா இருக்கா. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பு செலுத்துறாளாம். நம்மளுக்கு வந்து தெரியும்ல மாஸ்டர்ஸ், நமக்குள்ள வந்து நம்மளே என்னதுதான் அன்பால் ஆனவங்க. ஆனா அதுல வந்து நம்ம வந்து இப்போ இந்த பற்றுதல், இந்த நிறைய அரிஷ்டவிருக்கா, இந்த மாதிரி நம்மள சூழப்பட்டதுனால என்ன ஆகுறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த இயல்பான அந்த என்ன செய்யறோம், நம்மளுடைய அன்பை, அந்த அன்கண்டிஷனல் லவ் தொலைச்சிடுறோம். அதுலயே கண்டிஷன்ல தான் லவ்வை கொடுக்குறோம் நம்ம. சோ ஆனா இவ வந்து அந்த பழச ரீகால் பண்ண 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 எல்லாத்தையும் மன்னிச்சிடுறாள்ல. சோ எல்லாத்துலயும் மன்னிக்க மன்னிக்க அவ வந்து இப்போ ரொம்ப அப்படியே ஜொலிக்கிறா. சோ அவ்வளவு பிரகாசமா இருக்கா. சோ நம்ம சொல்லுவோம்ல, நம்ம எவ்வளவு தூரம் அன்பு செலுத்துறோமோ நம்ம கிட்ட அவ்வளவு பேர் வருவாங்க அப்படிதானே. சோ அப்போ வந்து நிறைய பேர் அவகிட்ட அட்ராக்டர் ஆகுறாங்க அப்படிங்கிறத டாக்டர் வந்து சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத அவர் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா மாறிடுறா அப்படின்றாங்க. சோ அப்புறம் பார்க்கலாம். இவ வந்து இப்ப இவளுக்கு வந்து நம்ம இவர் சொல்றாரு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு குறுகிய காலகட்டமா நம்ம பார்த்திருக்கோம் பாருங்க. பழைய குகையில வாழ்ந்த காலகட்டத்துல இருந்து அந்த பொண்ணு எகிப்துல எல்லாம் வாழ்ந்திருக்க. நம்ம இதெல்லாம் சொன்னோமே, எகிப்துல வாழ்ந்த காலகட்டங்கள், இந்த மாதிரி வெவ்வேறு கண்ட்ரில வெவ்வேறு காலகட்டத்துல அந்த பொண்ணு வாழ்ந்திருக்கிறாங்க. மேலாவோ ஃபீமேலாவோ, ஏழையாவோ பணக்காரன், பெரும்பாலும் நம்ம பார்த்தது எல்லாமே ஏழையா தான் அந்த பொண்ணு பிறந்திருக்கிறா. ஓகே தானே. சோ அப்போ வந்து அந்த மாதிரி சோல் இவல்யூஷன்ல ஒவ்வொரு விஷயத்திலயும் நிறைய விதத்துல அந்த பொண்ணு கஷ்டப்பட்டிருக்கா. பாத்துட்டோம்ல, குகையில எல்லாம் அடைச்சு வச்சிருந்தாங்க, மூச்சு கூட விட முடியாம திணறில இறந்திருக்கிறா, தண்ணியில இறந்திருக்கிறா. அந்த மாதிரி நிறைய வேரியஸ் வேரியஸ் நிறைய நிறைய அந்த பொண்ணுக்கு வந்து அது மாதிரி நல்ல ஃபேமிலி இல்லாம கஷ்டப்பட்டது. சோ அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு. சோ இதுல எல்லாமே அவ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இவருக்கு வந்து இப்ப சொல்றாரு, இதுல வந்து எவ்வளவு பாருங்க ஒரு சோலோட எவல்யூஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து இவர் வந்து அழகா சொல்றாரு. அப்போ அதுக்கடுத்து இப்ப மறுபடியும் இப்ப நம்ம கேத்ரின்குள்ள போகலாம். கேத்ரின் வந்து இன்னொரு பிறவிய ரீகால் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இது வந்து ரீசெண்டான ஒரு 20ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய ஒரு பிறவிய அந்த பொண்ணு ரீகால் பண்றா. பாருங்க என்ன சொல்றா பாருங்க. எனக்கு வந்து ஒரு விமானத்தோட உடற்பகுதி தெரியுது அப்படி சொல்றேன். நான் இப்ப வந்து ஜஸ்ட் எல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த காலகட்டத்துக்கு போவாங்க. இப்ப வந்து ஒரு வந்து ஒரு ஒரு ஏர், அந்த பிளைனோட அந்த விமானத்தோட ஒரு பகுதியை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் ஃபுல்லா இப்ப நான் பாக்குறேன், அதோட ஓடுதளத்தை பாக்குறேன், அந்த விமானத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து இவ சொல்றா, சரி ஆனா இவர் கேட்கற இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அது வந்து அலாஸ்டியன் அப்படிங்கறது எனக்கு தெரியுது, பட் கரெக்டா தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அலாஸ்டியன் அப்படின்னா அது வந்து பிரெஞ்சுல இருக்கு, சாரி பிரான்ஸ்ல இருக்கு போல இருக்கு. சோ அவர் வந்து ஓகே அப்படியான்னு கேட்கிறாரு. எனக்கு அதெல்லாம் கரெக்டா தெரியல, அந்த பேர் மட்டும்தான் தெரியுது. நான் இப்போ ஒருத்தரை பாக்குறேன், அவர் வந்து அவர் பேர் வந்து வான் மார்க்ஸ் அப்படிங்கிறது அவருடைய பேரு. பாருங்க எவ்வளவு அழகா அப்படியே இமேஜின் பண்ணுங்க. அவர் வந்து ஒரு பழுப்பு நிற ராணுவத்தோட தலைக்கவசம் அணிஞ்சிருக்கிறாராம். அதாவது தொப்பி. ஓகேயா, என்ன தொப்பி வந்து ஒரு பழுப்பு கலர்ல தொப்பி அணிஞ்ச ஒரு ராணுவ வீரரை இவ பாக்குறா. என்ன பாக்குறா? ஒரு விமானத்தை பாக்குறா, அதோட ஓடுதளத்தை பாக்குறா. முதல்ல பகுதி மட்டும் பாக்குறா, அப்புறம் ஃபுல் விமானத்தை பாக்குறா, அப்புறம் அதோட ஓடுதளத்தை பாக்குறா. அது பக்கத்துல ஒரு ராணுவ தளபதி நிற்கிறாரு. அவர் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு, தொப்பி வந்து பழுப்பு கலர்ல தொப்பி போட்டிருக்கிறாரு. சோ அப்ப இவர் பாக்குற எந்த இடத்த பாக்குறேன்னா, அந்த இடம் ஃபுல்லா அழிஞ்சிட்டு இருக்கு, போர் நடந்துட்டு இருக்கு மாஸ்டர்ஸ். பாருங்க ஒரு போரோட அழிவை எப்படி அழகா அந்த புக்ல சொல்றாங்க பாருங்க. சோ போர் நடந்து நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்க, செத்து போயிட்டாங்க, நிறைய அழிவு நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து இவர் சொல்றா, இது வந்து எனக்கு இப்ப யாருமே இங்க இருக்கிற மாதிரி தெரியல, அந்த இடமே அழிஞ்சு போச்சு மாதிரி எனக்கு தெரியுது. இதுல ஃபுல்லா பார்த்தாலே ஃபுல்லா இடிஞ்ச கட்டடங்கள் தான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. குண்டு வீச்சால ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆனா என்னன்னா ஒரு மறைவு இடம் இருக்கு, அந்த மறைவு இடத்துல நிறைய பேரை
தூக்கி கொண்டு போய் அங்க வச்சிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவ சொல்றான். ஆனா இவர் கேக்குறாரு, பிரைன் வைஸ் கேக்குறாரு, டாக்டர் கேக்குறாங்க, நீ வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ற இடத்துல இருக்கிறியாமா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல அப்படின்னு சொல்றான். சரி, ஒன்னே நீ வந்து எனக்கு வந்து பார்த்து, நீ ஒன்னே பார்த்து அதை வந்து நீ எப்படி இருக்கங்கிறத எனக்கு டிஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப இவ சொல்றான், நான் வந்து இந்த மாதிரி, நான் வந்து ஒரு மாதிரி விதமான ஜாக்கெட், அந்த ட்ரெஸ், அதாவது சட்டையை தான் சொல்றாரு, அணிஞ்சிருக்கிறேன். நான் வந்து ஒரு என்னோட முடி வந்து பொன்னிறமா இருக்கு, என்னோட கண்ணு வந்து நீல நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவளோட ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா போர் டைம்ல நடத்துற இடத்துல அங்க உருண்டுட்டு இருந்தா எப்படி இருக்கு பாருங்க, அழுக்கு, அவலாம், தூசி, எல்லாம் இடிஞ்ச கட்டடத்துல உட்கார்ந்தா எப்படி சுத்தமா இருக்க முடியும். சோ நான் வந்து நீ வந்து காயமடைஞ்சவங்களை பாத்துட்டு இருக்கியா, அங்க அதுக்காக உனக்கு பயிற்சி இருக்காங்கன்னு, இல்ல அப்படி பாத்துட்டே இருக்காரு. சரி, இல்ல நான் இன்னும் சொல்றேன்னா, உன்னோட வயசு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாப்ல. ஒரு 35 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான், அந்த பொண்ணு சொல்றான். அப்போ வந்து ஓகே, அவனோட வந்து அப்ப தொடர்ந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காரு. சரி, இப்போ நீ வந்து அந்த போர் நடக்கிற இடத்துல இருக்கிற, நீ ஜஸ்ட் உன்னோட ஃபேமிலியை ரீகால் பண்ணி பார்க்கலாம். உனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம், உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல, அந்த ஃபேமிலிக்கு நீ ரீகால் பண்ணப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஆனா இவ வந்து அங்க மூவ் பண்றான். எரிக் எரிக் அப்படின்னு சொல்லி பேர் சொல்றான். இப்ப எரிக்ங்கிறது யாருமானா, என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஒய்ஃப் வந்து வந்து யார் பேருன்னா ஒய்ஃப், நான் வந்து ஒரு பிக்னிக் வந்திருக்கோம். அந்த பிக்னிக் ஒய்ஃப் பேரு மார்கோட். ஸோ அந்த மார்கோட், நானும் என் பொண்ணை தவிர அங்க யாரும் இல்லை, ரொம்ப அழகா என்ஜாய் பண்றோம், ஒரு சூப்பரான எங்க குடும்பம். அப்போ வந்து நாங்க ஹாப்பியா இருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆமா, நான் ஹாப்பியா தான் இருக்கேன். நீ ஜஸ்ட் அவளை வித்து பாரு, உன் பொண்ணோ இல்ல ஒய்ஃபோ இப்போ இருக்க பிறவில யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கறத நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்லா பாரு எப்படி இருக்காங்க அங்க சொல்லிட்டு உள்ள நல்லா இது பாரு அப்படின்னு இவ உத்து உள்ள அவங்க பாக்குற ஒய்ஃபை பாக்குறாப்ல. ஒய்ஃபை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, வந்து இப்ப யாரு அப்படின்னா ஜூடி அப்படின்னு சொல்றாப்ல. இப்போ வந்து இந்த பிறவில அவளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு. ஆனா என்ன பண்ணுவான்னா, ரொம்ப வந்து இன்டர்ஃபியர் ஆவா இவளுக்கு எதுக்கு எடுத்தாலும். சில பேர் அப்படி இருப்பாங்க தெரியுமா, நம்ம ஏதாவதுனா நம்ம வாழ்க்கையிலே வந்து அவங்கதான் முடிவு எடுப்பாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கேரக்டர் போல ஜூடி. சோ அதனாலே அவங்க ஒதுக்கி வச்சிருக்கா அவளை. இது வந்து ஜூடி, அவதான் இப்ப வந்து அந்த மார்போட்டா இருந்தது, என்னோட ஒய்ஃபா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு இப்ப அப்படியே நாங்க வந்து ஹாப்பியா தான் இருந்தோம், ஆனா இப்ப இந்த காலகட்டம் ரொம்ப மோசமான காலகட்டம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை தலைவர்களை திட்டுறா. நான் எங்களை வந்து இப்படி வந்து சொல்லுவாங்கல்ல, ஒருத்தங்களை எங்களை கொல்றதுக்காக நீ வந்து கொன்னே ஆகணும்னு சொல்லி எங்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, போஸ்ட் பண்றாங்க. பைத்தியக்காரங்க தான் அப்படி சொல்லுவாங்க. நாங்களும் ஒரு பைத்தியம் தான், அதனாலதான் மத்தவங்களை இப்படி கொல்றோம், எனக்கு இதுல எல்லாம் உடன்பாடே இல்லை அப்படிங்கறத அவ சொல்றா. ஏம்மா, நீ நாட்டுக்காக தானே செய்யறன்னு. இது வந்து ஒரு நாட்டுக்காக செய்யறதை விட அந்த தலைவர்களுடைய புரிதல் இன்மையால, ஒரு சில ஆதிக்க வெறியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களாலதான் எனக்குலாம் இப்படி பிரச்சனை, எங்க நாட்டுக்கு இப்படி பிரச்சனை வந்து இவ்வளவு பேர் நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம், செத்து போறோம், எங்களை வந்து கட்டாயப்படுத்துறாங்க, போர்ல வந்து கட்டாயப்படுத்தி போர் புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன செய்யறா, இந்த பொண்ணு சொல்றா. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, சரி ஓகே, நம்மளுக்கு ஆனா கூட நாட்டுப்பற்று கடமை, இந்த இடத்துல கடமைன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்போ சரி ரைட்டு, ஓகே இதெல்லாம் சொல்றான். அப்ப நீ மறுபடியும் அந்த குண்டு பாஞ்ச இடத்துக்கு, அந்த இப்போ வீடக்கு அந்த ஒரு இடத்த பார்த்தோம்ல, அங்க இருந்து ஃபேமிலில இருந்து அங்க வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அங்க வந்துடுறான். அங்க வந்து போர் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒண்ணு, என்னோட சுத்தி இருக்கவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்றான். அப்ப ஆனா இன்னும் வந்து அந்த பிளைட்டை பத்தி கொஞ்சம் கூட முதல்ல சொல்லியிருப்பா. அந்த பிளைட்ல வந்து இவ கூட 2 பேரும் டிராவல் பண்றாங்க. நேவிகேட்டர் மாதிரி ஒண்ணு சொல்ற, வழி நடத்துறவங்க, இன்னொன்னு ஒருத்தர் சப்போர்ட் பண்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப அந்த போர் விமானத்துல இவ இருக்கிறா, விமானியா இருக்கிறா. சோ அப்போ 2 பேரும் இருக்கிறாங்க. இப்ப நாங்களும் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, இப்ப நாங்களும் குண்டு போட்டுட்டு இருக்கோம். இடையில வந்து யாரு போர் போடுறாங்கன்னா, இவங்க கூட ஆப்போசிட் பார்ட்டி அமெரிக்காக்காரங்க, இங்கிலீஷ்காரங்க, ஆங்கிலேயர்கள் தான் என்ன செய்யறாங்க, இவர் கூட ஆப்போசிட்ல என்ன செய்யறாங்க, போர் புரிகிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்கல்ல. அப்போ இவன் சொல்ற, மறுபடியும் சொல்றான், நாங்க எந்த ஒரு பயனுமே இல்லாம எங்க உயிரை கொடுக்க போறோம், எல்லாரும் செத்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் செத்துட்டாங்க, நானும் என்ன செய்ய போறேன், சாக போறேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. சொல்லிட்டு அப்படியே அப்ப எங்க கவர்மெண்டால அடுத்தனே சொன்னேன்ல, ஒரு ஆதிக்க வெறி பிடிச்ச மக்கள், ஒரு தலைவர்களால நாங்க செத்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை என்ன செய்யறா, போறா. அதுக்குள்ள பார்த்தா விமானம் வந்து தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே என்ன செஞ்சிருது, எரிஞ்சோடனே இந்த பொண்ணு என்ன செய்யறா, ஐயோ எனக்கு பெயினா இருக்கு, பெயினா இருக்கு, என்னோட இதெல்லாம் ரத்தம், எனக்கு பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன செய்யறா சொல்றா. அப்ப கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சிருது அப்படின்னா, அவளுடைய டெத்து நடந்துச்சு. சோ அப்போ எல்லாருமே அந்த இடத்துல இருக்கவங்க இறந்து போயிட்டாங்க.
ஸோ ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் அவ வந்து நான் மிதந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ வந்து அவ என்ன இவ சொல்றாரு, டாக்டர் சொல்றாரு, நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட போர்ல வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து கட்டாயத்துக்கு தானே மாஸ்டர்ஸ் யாராவது செத்து போகணும்னு இருப்பாங்களா, யாரையும் அடுத்தவங்களையும் கொண்டுட்டு நீங்களும் சாகுற மாதிரி ஒரு இது மாதிரி. சோ அப்போ வந்து பாருங்க போருங்கிறது எப்படின்னு பாருங்க, எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அந்த அந்த இடம் பாருங்க எப்படி இருக்கு, அவங்களோட டெத்து பாருங்க, வலிக்க வலிக்க என்ன செய்யறாங்க, இறந்து போறாங்க. தீ பிடிச்சு அதுல வலிக்க ஓடி ஓடி அந்த அப்படியே தீயில பிடிச்சு அதுல எரிஞ்சு என்ன செய்யறாங்க, இறந்து போறாங்க. சோ நிறைய மக்கள் வந்து இடிபாடுல இறந்து போறாங்க. சோ அந்த மாதிரி பாம்பு போடும்போது எவ்வளவு பேர் அந்த வலியால என்ன செய்யறாங்க, இறந்து போறாங்கிறத அந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப இவ வந்து இவ்வளவு வலியால அவங்க குடும்பத்துல இருந்து அவ என்ன செஞ்சிடுறாங்க, பிரிச்சாச்சு. ஃபேமிலியும் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஏது பண்றாங்க, உயிரோட இருக்காங்களா கூட இவங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. சோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இந்த பொண்ணு என்ன செய்யறா, ஒரு பையனா பிறந்து இறந்து போறா. அப்போ வந்து நான் வந்து இப்போ மேல வந்தாச்சு. இப்ப இவர் சொல்றாரு, நீ ஓய்வெடுமா, கொஞ்ச நாள் ஓய்வெடு, நீ உன்னோட கடினமான வாழ்க்கை பயணத்தை வந்து கடந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. அவன் சொல்றாரு பாருங்க, வெறுப்பை பத்தி தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் பாருங்க. காரணமற்ற கொலைகளை பத்தி கத்துக்கிட்டேன் அப்படின்றான். எனக்கு ஃபுல்லா அந்த பிறவில என்னதான் கிடைச்சிச்சு, வெறுப்பு தான். என்ன நான் ஒண்ணுமே இல்லாததுக்கு எங்களை புடிச்சு என்ன செய்ய சொல்லிட்டாங்க, கொலை பணம் வச்சு நான் எங்களையும் சாகடிச்சுட்டாங்க. எனக்கு வெறுப்பும் பிளஸ் வந்து ஒரு காரணமற்ற கொலை மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், வேற என்ன அந்த பிறவில எனக்கு ஒண்ணும் பெருசா தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறத இவ சொல்றா. அப்போ வந்து ரைட், ஒரு நாடு நாட்டுக்காக செய்யறோம், ஒரு மனசாட்சி கடமைக்காண்டி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ முடிச்சிடுறாங்க. அப்போ வந்து சரி ஓகே ரைட், இப்ப நீ மேல வந்தாச்சு, நீ இப்ப எதுக்குப்பா வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. நான் சொல்றா, புதுப்பித்தலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இது எல்லாமே நடக்கும் மாஸ்டர்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வலியால ஹாஸ்பிட்டல்ல நிறைய நாள் அட்மிட் ஆகி இல்ல வருஷக்கணக்கா வியாதியில கஷ்டப்பட்டு இது பண்ணி அந்த மாதிரி இறந்த ஆன்மாக்கள் வந்து மேல போய் கண்டிப்பா முதல்ல என்ன செய்வாங்களா, இப்ப கூட ரீசெண்டா ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன், ஆஃப்டர் டெத்ன்னு சொல்லிட்டு. யார் அப்படின்னா ஆத்தர் பேர் மறந்துட்டேனே. சோ அவர் அந்த புக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அது வந்து அதுலயும் கூட அவர் சொல்றாரு, மேல வந்து என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா, நல்லபடியா இறந்த ஆன்மாக்கள் வந்து மேல போனோடனே தூக்கத்துல ஆழ்ந்துருவாங்களாம். அதாவது இப்ப வந்து ஒரு அழகா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேல இறந்து போறாங்க பாத்தீங்களா, அவங்க போய் சூட்சும உலகத்துல போய் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் தான் சரியா. நல்லா தூக்கம் மீன்ஸ் நல்லா அந்த அங்க இருந்து நிறைய நம்மளுக்கு கைதா இருக்குல்ல. சோ அந்த இதெல்லாம் குறையறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ரெஸ்ட் தான் எடுப்பாங்களா. என்ன இந்த மாதிரி ஒரு வேலையை முடிக்காம பாதியில இறந்து போறவங்க, ஆக்சிடென்ட்ல இறந்து போறவங்க, நிறைய பேர் கொலை பண்ணிடுறாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இறந்து போறவங்க கஷ்டப்படுவாங்க. அந்த ஆன்மாக்கள் வந்து குழப்பத்துலதான் இருக்கும் அப்படிங்கறத அவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த ஆத்தர் பதிவு பண்றாரு. சோ அதுவுமே நல்லா இருக்கு அந்த புக்கு. பட் படிக்கிறது கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன், ஒரு 10 15 பக்கம் தான் படிச்சிருக்கேன் நான். அதுலயே ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றது இதுதான். சோ ஆஃப்டர் டெத் வந்து நான் வந்து ஆன்மாவின் பயணம் புக்கு, பீட்டர் ரிச்சர்டு புக்கு படிக்கும் போதும் கிட்டத்தட்ட அதுவும் அப்படிதான் சொன்னாங்க. சோ அதுலயும் இந்த சுத்தப்படுத்தல் அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தப்பா நம்ம இந்த பூமியில புரிதல் இல்லாம பண்ணியிருப்போம். நமக்கு வந்து இன்னும் அதை நம்மளுடைய காயங்கள்லாம் ஆறாம நம்ம மேல இறந்துட்டு போயிருக்கிறதுனால அந்த காயங்கள்லாம் ஆறுறதுக்கு டைம் எடுக்கும். சோ அதுக்கு மேல நிறைய மாஸ்டர்ஸ் இருப்பாங்களா, மாஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, நிறைய அவங்க கூட ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால அந்த சுத்தப்படுத்துறதெல்லாம் தான் இந்த பொண்ணை என்ன செஞ்சுட்டு இருக்கா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சோ என்னை கூப்பிட வருவாங்க, நான் அவங்களோட ஜாயின் பண்ணிப்பேன், நிறைய ஆன்மாக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ வந்து இவருக்கு ஒரே ஹாப்பி. சரி நானும் வந்து வெயிட் பண்றேன், அடுத்து வந்து அந்த ஸ்பிரிட் மாஸ்டர் வந்து என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. ஓகேயா. சொன்னோன்னா இவர் தமிழ் தான் தெரியுமே. போன லாஸ்ட் கிளாஸ்ல என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, அந்த ஸ்பிரிட் மாஸ்டர் பொறுமையா இருங்கன்னு சொன்னாங்க. பேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ், பேஷன்ஸ் பொறுமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கூட ஒரு ஓஷோ புக்கு கிளாஸ் எடுத்தேன் நான். அதாவது தேடுதலை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும்னு சொல்லிட்டு. அதுலயே அதுதான் சொல்றாரு, தேடாதீங்கப்பா, ஓடாதீங்கப்பா, அமைதியா உட்காருங்க, அமைதியா உட்கார்ந்து அந்த இதை ஏத்துக்கிட்டு உங்களுக்குள்ள பிரதிபலிங்க, உங்களுக்குள்ள உட்புக வைங்க. சில விஷயங்களை வந்து பொறுமையா உட்கார்ந்து எல்லாம் பண்ணும்போதே அந்த பிரபஞ்சம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். ஓடிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. தேடுதலை நிறுத்தும் போதுதான் தேடுறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ அதைத்தான் இங்கேயுமே சொல்றாங்க. அந்த வந்து அந்த இடத்துல வந்து இந்த சுத்தப்படுத்துற தளத்துல எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப இவங்க சொல்றாங்க ரைட். சோ சிகிச்சை கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த மாஸ்டர் வந்து யார்கிட்ட பேச ஆரம்பிச்சாச்சு, நம்மளுடைய
பிரைன் வேஸ்ட பேச ஆரம்பிச்சாச்சு. நீ கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மனசளவுல இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் தூக்கிட்டு அவங்க கிட்ட இருக்க மனசுல இருக்க பயத்தை போக்குறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நம்மளாம் அதுதான் மனசு சுமந்துட்டே இருக்கோம். நான்லாம் நினைப்பேன், பயத்தை தான் நம்ம நிறைய சுமந்துட்டு இருக்கோம். மரண பயம் மட்டும் இல்லை, டெய்லி டெய்லி நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற பயம், நிறைய விஷயங்கள், நம்ம பிள்ளைங்களை பத்தி பயம், நம்மளோட இதை பத்தி ஒவ்வொன்றும் பயத்தாலே தான் நான் பாதி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அப்ப அவர் எவ்வளவு பெரிய நல்ல வேலை செய்யறாரு பாருங்க, சூப்பரான சர்வீஸ் பண்றாரு. அதனால மேல இருக்க மாஸ்டர் வந்து வாழ்த்துறாங்க. நீ வந்து நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்க, இப்படி நீ என்ன செய்ய, தொடர்ந்து பண்ணு. ஏன்னா பயம் வந்து எல்லாத்தோட உயிர் சக்தியை வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ மெயினா நம்ம பயத்துலதான் நம்மளுடைய சக்தி நிறைய வேஸ்ட் ஆகுது, விரயமாகுது. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த நம்மளுக்கு அந்த பயப்பட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உயிர் சக்தி, ஏன்னா தெரியும்ல, பயம்ங்கிறது எந்தோடது, மூலாதார சக்கரத்தோடையது. நம்ம கீழேயே அடி வாங்கிட்டா நம்ம எங்க மேல வெளியில வர. சோ அந்த ட்ரஸ்ட், அதான் சொல்றாங்க, அந்த பயத்துக்கு என்ன செய்யணும், நம்ம ட்ரஸ்ட், இந்த இயற்கையை நம்பணும், நம்மள நம்பணும், நமக்கிட்ட இருக்க சக்தியை நம்பணும். ஓகேயா? சோ அந்த பயத்துல இருந்து வெளியில வரணும். அததான் இங்க எடுத்து ரொம்ப அழகா சொல்றாங்க. நீ வந்து அவங்கள பயத்துல இருந்து வெளியில வைக்கிற. சோ ரொம்ப அழகான வேலையை செய்யற. நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுடைய அந்த பயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க தெரியுமா மாஸ்டர்? இவங்க மேல நம்மளுடைய அந்த மனசுல மேலோட்டமா தான் அந்த எல்லாமே பயங்கள்லாம் இருக்குதான். சோ அதை தாண்டி நம்ம உள்ள போகும்போது, ஆழ்நிலைக்கு போக 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 ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய எனர்ஜி எல்லாத்தையும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாமா. அததான் இவர் சொல்றார். நீ வந்து நீ வந்து பண்றது எல்லாமே நல்லது. நீ வந்து உள்ள போக 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 அவங்களுடைய அந்த ஆன்மாவே தட்டி நீ எழுப்புற. தூங்கிக்கிட்டு இருக்க ஆன்மா வெளியில வந்து அழகா என்ன செஞ்சிருது, வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது. சோ அப்ப அந்த மனசுல இருக்க குப்பெல்லாம் வெளியில போய் ஹாப்பியா ஆயிடுறாங்க. சோ இதை நீ செய், ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட அந்த மாஸ்டர் சொல்றாரு. ஒரு மலையை பாரு, அந்த மலையில உள்ள அந்த மலையோட நடுவுல அவ்வளோ அமைதியா இருக்குமா, அவ்வளோ வந்து அப்படியே இல்லாம இருக்குமா, அப்படி எப்படி சொல்றது, ரொம்ப அமைதியா இருக்குமா. அதோட வெளிப்பக்கத்துலதான் அப்படி அந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே இருக்குது. நீங்க வந்து அந்த வெளிப்புறத்தை மட்டும்தான் பாக்குறீங்க, அந்த நடுவுல இருக்கிறத நீங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொல்லுவோம்ல, வண்டியோட சக்கரம் அந்த காலத்துல பாத்துட்டு இருப்பீங்க, மாட்டு வண்டி அதெல்லாம் பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு அச்சாணின்னு சொல்லுவாங்க. அது வந்து நடுவுல வந்து சுத்தவே செய்யாதான். அந்த நடுவுல இருக்க அந்த சக்கரத்துல அந்த மத்த இதெல்லாம் சுத்துமா, அந்த நடுவுல இருக்கிறது வந்து சுத்தவே செய்யாதான். அதே மாதிரிதான் நம்மளுமே, நம்ம இப்படி மேல் மட்டமா தான் கொய்யா கொய்யான்னு கொந்தளிச்சுட்டு கிடக்குறோம். ஆனா நமக்குள்ள உள்ள போக போக அந்த உள்ள எந்த இடத்துல அந்த இருப்புன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சுயம் சொல்றோம் பாருங்க, அது வந்து எப்பவுமே அமைதியா தான் இருக்குது. அதுக்கு ஆர்ப்பாட்டம் கிடையாது அப்படிங்கிறத என்ன செய்யறாரு இதுல சொல்றாங்க. அதனால நீ வந்து உள்ள போய் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு, இது நீ நிறைய பண்ணணும், நீ தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி சொல்றாங்க, நீ எரிமலையை புரிஞ்சுக்கணும்னா அதோட ஆழத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிறாரு. பாருங்க மாஸ்டர், நம்ம வந்து மேலோட்டமா பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்காது. உள்ள நீங்க போக போகதான் அந்த கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, உடலற்ற நிலையில இருக்கதான் நம்மளுடைய கரெக்டான இயல்பா. உடலோட இருக்கிறது வந்து உங்களுடைய இயல்பே கிடையாதுன்றது பாருங்க. ஏன்னா நம்ம இந்த பூமியில பிறந்தவங்க கிடையாது, சாரி, இந்த பூமியில உள்ளவங்க கிடையாது. நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், காரண லோகத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம். ஓகேங்களா? சோ அங்கிருந்து வந்த கூடிய நம்ம ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்து ஒரு ஓகே தானே. சோ அந்த மாதிரி உள்ளவங்க. அதனால நம்மளுக்கு நார்மலாவே நம்மளுக்கு உடம்பே இல்லாம இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யல வேண்டாம். இதை கேட்கும் போதே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இதை கேட்க கேட்க சரி நம்ம இறந்தாலும் நமக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது நம்மளால ஹாப்பியா வாழ முடியும் அப்படிங்கிறதுதான். சோ அப்போ வந்து மேல இருக்கும்போது நீங்க ஹாப்பியா தான் இருப்பீங்கிறத திருப்பி திருப்பி சொல்றாங்க. உங்களுக்கு பரிச்சயம் இல்லாதது எதுன்னு தான் சொல்றாங்க, இந்த பூமி தான் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாததுன்னு சொல்றாங்க. மேல வந்து உங்களுக்கு பரிச்சயமானது, ஏன்னா அது உங்க வீடு. சொந்த வீட்டுல இருக்கும்போது எப்படி இருக்கோம், வெளியே பாருங்க, நினைச்சு பாருங்களேன், அப்படி உள்டாவா நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊரை விட்டு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு என்னமா வலிக்குது, நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். 80 வயசானவங்க ஐயோ எனக்கு வலிக்குது. நான் இப்ப கூட ரீசெண்டா பெரியம்மா பத்தி எங்க அம்மா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கும் போதே நான் அப்படி அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அது வந்து டெய்லி எப்பனாலும் ஒரே அந்த கம்ப்ளைண்ட், எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது. சோ அபோ 80 ஆயிட்டு. ஆனா என்ன, அந்த இன்னும் கூட நம்ம அந்த ஆசையை நம்மளால விட்டு போக முடியல. அந்த கடவுள் நம்மளை கூப்பிடட்டும், நம்ம கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னு நினைப்பு என்ன செய்யறது இல்ல, வரல. இப்பவும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் டாக்டர்கிட்ட போகணும், சரி பண்ணிடணும், இல்ல ஏதோ ஒண்ணு செய்யணும், இல்ல கம்ப்ளைண்ட் ஸ்டேஜ்ல இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறோம். இது நம்ம சொந்த வீடா நினைக்கிறோம். நினைக்காதீங்க, நம்ம வந்து பரிச்சயமே இல்லாத வீடுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு, கேட்டோன்னே எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. அப்பா சொல்லியிருக்காங்க, நீ வந்து இங்கதான் பழகுறதுக்கு உனக்கு டைம் நிறைய எடுத்துக்கோ, ஆனா மேல வந்தா நீ சூப்பரா என்ஜாய் பண்ணலாம், அது ஓ வீடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா வந்து சொல்றாரு, சரி ஓகே ரைட்டு. அப்போ ஏன் நீங்க நம்ம கீழ எதுக்கு நீங்க அனுப்புறீங்க? நீங்க மேலதான் உங்க வீடுன்றீங்க. அங்கதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்றீங்க. உடலற்ற இருக்கும்போது தான் உங்களோட இயல்புன்றே சொல்றீங்க. உடலோட இருக்கிறது உங்க இயல்பே கிடையாதுன்னு சொல்றீங்க. ஏன் கீழ அனுப்புறீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இது கேட்டது நிறைய வாட்டி. நம்மளுடைய பிராக்டிக்கல் செக்ஷன் சில விஷயங்கள் வலி உடம்பு இருந்தாதான் அந்த வலியெல்லாம் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். இல்லைன்னா மேல ஜாலியெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். வலியே இருக்காதே. உங்களுக்கு தெரியும்ல சூட்சும உலகத்துல இந்த ஒரு வீடு கிரியேட் பண்ணணும் மனசால நினைச்சாலே இந்த வீடு கிரியேட் ஆயிடும். பாருங்க இங்க உட்காந்து அப்படியே கிடையாதுல்ல. பணம் சேர்க்கணும், வேலைக்கு போகணும், பணம் சேர்த்து பேங்க்ல பண்ணி அது மட்டும் இல்ல இடம் கிடைக்காது. சென்னையில எங்க இடம் இருக்கு? ம் இடம் இல்லாம தான் அப்பார்ட்மெண்ட்ல பாத்துட்டு இருக்கோம். இடம் இல்லாம தேடி கண்டுபிடிச்சு இடம் வாங்கி அப்புறம் வீடு கட்டி மல்லுக்கு நின்று இது பண்ணி அந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா வாழ்றோங்கிறது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா மேல வந்து நீங்க அப்படி கிடையாது. ஒரு பிளான் வச்சுக்கிட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடுனா உங்க பக்கத்துல என்ன செஞ்சிடும்? வீடு உருவாகிரும். ஒரு தோட்டம் வேணும்னா தோட்டம் உருவாகிரும். எல்லாமே மேல தாட்டால உள்ளதுதான். சோ ஈஸியா உங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். சோ அப்ப சொல்றாரு, நீ கீழே வர்றது உனக்கு வந்து நீ படிச்சுக்கிறதா சாமி, நீ வந்து அடி வாங்குறதுக்காக தான். அதனால நீங்க சொல்லக்கூடாது எனக்கு ஏன் கஷ்டம், எனக்கு ஏன் கஷ்டம் சொல்லக்கூடாது. அது கஷ்டப்படுறதுன்னு இங்க வந்திருக்கிறோம். சரியா? நம்ம வந்து சில விஷயங்கள் உடம்பால அது மாதிரி கஷ்டம் மட்டும் இல்லையே, எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றோம். விதவிதமா ட்ரெஸ் பண்றோம், கார்ல போடுறோம், பிளைட்ல பறக்குறோம், ட்ரெயின்ல போறோம், ஏன் விதவிதமா சாப்பிடுறோம். ஏன் அப்ப இத்தனை ஃபுட்டு? பிரியாணி என்ன, அது என்ன, இந்த என்ன, அந்த ஃபுட் என்ன, காலையில ஒரு சாப்பாடு, மதியம் ஒரு சாப்பாடு, நைட்டு இடையில ஸ்நாக்ஸ், காஃபி, டீ, எத்தனை ஜூஸ், விதவிதமான ஊருக்கு போறோம், ஒவ்வொரு நாட்டுக்கா போய் என்ஜாய் பண்றோம், எவ்வளவு இயற்கையை என்ஜாய் பண்றோம், எவ்வளவு ஃபேமிலிக்குள்ள எவ்வளவு என்ஜாய் பண்றோம், எல்லாமே அதுவும் இருக்கு. அதை தாண்டி நம்மளுக்கு பெயினும் இருக்கு. சோ அதனால என்ன செய்ய சொல்றாங்க, நீ பண்றது எல்லாம் கரெக்ட் தான்டாப்பா, இதே பண்ணு. அதனால நீ வந்து மறுபடியும் சொல்ற, எவ்வளவு வந்து பயம் வந்து ஆழமா வேண்டி இருப்பதனால நீ வந்து எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, அதிகாரம் பாருங்க நினைச்சு சொல்றது அங்க ஒரு பாயிண்ட். இந்த பயம் வந்து ஆழமா நம்மளுக்கு வேரூன்றி இருக்குது. ஏன்னா இப்ப பார்த்துமே நம்மளுக்கு இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா கேத்ரின், அவ எத்தனையோ பெரியங்களை குகையில வாழ்ந்தது, எகிப்துல வாழ்ந்தது, ஏதோ ஒரு காலகட்டத்துல இருந்து பயத்தெல்லாம் அவ எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறா. அதனால அவளால சீக்கிரம் வெளியில் வர முடியல. ஆனா இந்த ட்ரீட்மெண்டால அவ ஈஸியா வெளியில வந்துட்டா. சோ அப்போ வந்து பணத்தாலேயோ எதாலேயோ நம்மளால பயத்தெல்லாம் விட்டுட்டு வெளியில வர முடியாது. சோ அப்ப வந்து அதனால வெறும் அதிகாரத்தையும் நோக்கி பணத்தையும் நோக்கி புகழை நோக்கி மட்டுமே போகாதீங்க. அதையும் தாண்டி வாழ்க்கையில சில விஷயங்களை தேடுங்க அப்படிங்கறத இவர் சொல்றாரு. வாழ்க்கை வந்து முடிவற்றது. உண்மையில நம்ம ஒருபோதும் இறக்குறதும் இல்லை, பிறக்கிறதும் இல்லை. சோ மனிதர்கள் வந்து அந்த பயத்தை வந்து கரைஞ்சிட்டாங்கன்னா, அதை கடந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சூப்பரா ஈஸியா என்ன செய்வாங்க, வாழ்க்கைய வாழ்வாங்க. இருக்கும் போதே நிறைய பேருக்கு என்ன செய்வாங்க, உதவி பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோம், 20 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறோன்றதை எல்லாரும் சுத்திட்டு கிடக்குறோம். பட் அந்த நிரந்தரமே கிடையாது, இந்த வாழ்க்கையில பெர்மனண்டே இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல வந்து இந்த மாதிரி இத்தனை விதவிதமா நாம வச்சுக்கோங்க. நீங்க இந்த வயசு இந்த இதுல பணக்காரங்களா இருந்திருக்கலாம், எத்தனையோ பேர்ல ஏழையா பிச்சைக்காரனா இருந்திருக்கலாம், யாருக்கிட்டயும் அடிக்கடி எல்லாம் வாங்கி இருந்திருக்கலாம், ஏழையா இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு இருந்திருக்கலாம், படிச்சிருந்திருக்கலாம், படிக்காம இருந்திருக்கலாம், ஆணா பிறந்திருக்கலாம், பொம்பளையா பிறந்திருக்கலாம். சோ இப்போ நிறைய ஜென்ஸ் எல்லாம் லேடிஸ் வந்து அவங்களோட கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. சில லேடிஸும் கூட ஜென்ஸ கூட அந்த மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம யாரையும் கரெக்டா சொல்ல முடியாது. சோ எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கணும், நீ குடும்பமே என் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு சுத்திட்டு இருக்கோம் நம்ம. ஆனா அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு காலத்துல எப்படி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம பாத்தீங்கன்னா. சோ அப்ப குகையில வாழ்ந்திருக்கோம், நிறைய இடத்துல வாழ்ந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி மரஞ்செடி கொடியெல்லாம் வாழ்ந்திருக்கோம் மாஸ்டர்ஸ். இப்ப மரத்தை ஈஸி வெட்டி வெட்டி போடுறோம். ஆனா நம்மளும் மரமா தான் வாழ்ந்திருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எல்லாமே நம்ம வாழ்ந்திருக்கோம். அதெல்லாம் நம்ம நினைச்சாலே நம்ம யாருக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம். அவங்கெல்லாம் நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மளுடைய இதுதானே, அங்க இருந்து இங்க வந்திருக்கோம். அப்ப அவங்களை துன்புறுத்து நம்மளுக்கு தோணவே தோணாது. ஐயோ நம்ம அவங்க நம்மளும் அப்படி இருந்தவங்க தானே. ஒரு மீனா இருந்திருக்கலாம், மீனா நம்ம இருந்திருக்க மாட்டோம், மீனோட இது வேற. சோ ரைட். சோ நிறைய விலங்குகளா நம்ம இருந்திருப்போம். நிறைய விஷயம் மீன்லாம் பாத்தீங்கன்னா தேவர்களா மாற வேண்டியவங்க அவங்க. அவங்கள பிடிச்சு சாப்பிட்டுட்டு கிடக்குறோம் பாருங்க. அவங்களுடைய லைஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஸ்பிரிட்டா மாறிடுவாங்க, நேச்சுரல் ஸ்பிரிட்டா மாறி அவங்கதான் தேவர்களாவோ தேவதைகளா மாறுறவங்க தான் மீன்கள். சோ அவங்கள புடிச்சு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கொண்டுட்டு கிடக்குறோம். சோ இது எல்லாமே அது மட்டும் இல்ல, நிறைய சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்மளுடைய அன்புக்குரிய விட நம்ம மீண்டும் இணைவோமா பாத்துக்கோங்க. சோ அதனால மேல இருக்கிற மகராசங்கள்லாம் என்ன செய்யறாங்க, நம்மளுடைய அன்புக்குரியவர்களை நம்ம திருப்பி என்ன செய்யலாம், மீட் பண்ணலாம்.
அவங்க எவ்வளவு நம்மளை பார்த்து ஆறுதல் அடைவாங்க. சோ அதே மாதிரி நிறைய பாதுகாப்பு தேவதைகள் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்காங்க. நீங்க நிறைய மாஸ்டர்ஸ்ட கேட்டீங்க, நமக்குள்ள இப்ப இருந்துட்டே இருக்காங்கப்பா, சரிங்களா? அதனால கவலைப்பட வேண்டாம். நம்ம எங்க போனாலும் நம்மளுக்கான அந்த பாதுகாப்பு மாஸ்டர்ஸ் நம்ம ஃபீல் பண்றது இல்ல. முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா இதெல்லாம் நான் கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளை சுத்தி நம்மளுக்கு பக்கத்துல நின்றுட்டே இருப்பாங்க பாதுகாத்துக்கிறதுக்கு. சோ அந்த மாதிரி அஹ் இருக்கிறாங்க. சோ அதனால அதே மாதிரி ஒருத்தங்க நம்ம ஒரு மனிதர்கள் மீது வன்முறைகள் நடக்குது. அந்த வன்முறைகளும் என்ன ஆகல அப்படின்னா பார்க்காம எதுவுமே கிடையாது. அங்க உங்களுக்கு நடந்துக்கிற எல்லாத்துக்கும் அதுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போதே அப்ப அந்த கோபம் பழி வாங்குற எண்ணம்லாம் இருக்காது. நீங்களாம் பழி வாங்க வேண்டாம். என்னைய இப்படி ஒருத்தர் அடிச்சுட்டா நான் திருப்பி அடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்த பிரபஞ்சம் நல்லா பார்த்துக்கும். ஓகேங்களா? சோ பழிக்கு பழி அப்படிலாம் ரத்தத்துக்கு ரத்தம் எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். பிரபஞ்சத்துக்கு கையில ஒப்படைக்கும் போது பிரபஞ்சம் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கும், பார்த்துக்கும். அதனால இதுல நம்மளுக்கு பணமோ காசோ புகழோ அது மூலமா நம்ம கடவுளை அடைகிறது இல்லை. எது மூலமா நம்ம கடவுளை அடைகிறோம் அப்படின்னா அறிவு மூலமா தான் சொல்றாங்க மாஸ்டர்ஸ். சோ அறிவு மூலம்தான் கடவுளை நெருங்குறோம், செல்வத்து மூலமா நெருங்கல. ரைட்டா? இந்த பிரபஞ்ச லைஃபுக்கு செல்வம் வேணும். எஸ், கண்டிப்பா வேணும். செல்வம் இல்லாம நான் கூட இப்படி உட்கார்ந்து பேச முடியாது, நீங்க கேட்கவும் முடியாது. கண்டிப்பா பணம் வேணும், பணம் வேணும். ஆனா அந்த பணம்ங்கிறது எவ்வளவுங்கிறது ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கோங்க. அத ஒரு தேவைக்கு மீறி பணம் இருக்கும்போது ஒரு ட்ரஸ்டிக்கு தரலாம், இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கலாம். நல்ல ஒரு இது இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கு நீங்க கொடுக்கலாம். பணம்ங்கிறது தெரியும்ல, ஒரு ஆற்றல் தான். பணம் எப்பவுமே ஒரு கையில இருக்காது. நீங்க பார்த்திருப்பீங்களே, பரம்பரை பரம்பரையா பணக்காரனாவும் இருந்தது கிடையாது, பரம்பரை பரம்பரை ஏழையா இருந்தவங்களும் கிடையாது. ரைட்டா? சோ யாரு உழைக்கிறாங்களோ, யாரு நல்லபடியா அந்த பயன்படுத்துறாங்களோ அவங்க கிட்ட மூவ் ஆகிட்டே இருப்பாங்க அந்த அம்மா, சரியா லக்ஷ்மி? சோ அதனால அந்த பணம் ஆற்றல் தான். சோ தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்டே ஸ்டோர் பண்ணி அதை வைக்க முடியாது. வச்சு வச்சு அடுத்தடுத்த தலைமுறைக்கெல்லாம் கடத்தி எல்லாம் கொண்டு போக முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிறதுக்கு கண்டிப்பா மணி வேணும். சோ தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு வச்சுக்கலாம். சோ அதனால அதுல மேல என்ன செய்யாதீங்க, பேராசை பட வச்சுக்காதீங்கன்னு சொல்றாரு இவர். அது மேல ஒரு பணத்துக்கு மேலேயோ புகழ் மேலேயோ பேராசை வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தா நம்ம இப்ப கோவிலுக்கு போறோம், தேவாலயத்துக்கு போறோம், மசூதிக்கு போறோம், அங்க போய் நல்லா ப்ரேயர் பண்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ஜஸ்ட் அந்த கோவில் மாஸ்டர் மசூதி பேசுங்க. நம்ம போறோம். ஓகே தானே? சோ எல்லாம் போறோம், நம்ம அங்க போய் அழகா ப்ரேயர் பண்றோம், சந்தோஷமா அந்த கடவுளை இது பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா எப்ப வரைக்கும்? கோயிலுக்குள்ள இருக்கிற வரைக்கும், மசூதிக்குள்ள இருக்கிற வரைக்கும், சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் தான். வெளியில வந்த உடனே அப்படி நம்மளுடைய பேராசை. இப்ப அது கூட இல்ல, கோயிலுக்குள்ள இருக்கும் போதே நம்ம பேராசையில தான் இருப்போம். என்ன சண்டை அப்பா! சாமியை நான் ஒரு திருவண்ணாமலைக்கு போயிட்டு நான் விட்டா வெளில ஓடி இருந்துடலாம், அந்த மாதிரிலாம் இருந்தேன் நானு. புடிச்சு சண்டை, உள்ள போனோடே சண்டை. அது வரைக்கும் லைனோ லைனோ லைனு. அப்புறம் அதுக்குள்ள போயிட்டு அங்க போய் சாமியை பாக்குறது இதுல இப்பெல்லாம் உள்ள சாமி பார்க்க கூட பாப்பா கூட வேண்டாம் தான் சொன்னேன், வெளியில கூட உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. என்னை பிடிச்சி உள்ள கொண்டு போய் உள்ள போனா அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. நான் பாக்குறேன், நீ பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நான் லாஸ்ட்ல எல்லாருக்கும் அந்த வெளியில வரும்போது சண்டை போட்டுதான் வெளில வந்தது. அந்த இதுக்குள்ள கரவறை விட்டு வெளியில வரும்போது என்ன ஒரு இதுன்னு பாருங்க. சோ அப்படிலாம் இருந்தா நம்ம எங்கத்த போய் இது பண்றது? சோ அதே மாதிரி எல்லா இதுலயும் அந்த மாதிரிதான் இருக்கு. சோ வெளியில வந்த உடனே போட்டி பொறாம, அப்புறமா என்னது சுயநலம். சோ இது எல்லாமே நம்மளுடைய ஆன்மாவோட முன்னேற்றத்தை தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. வேணும் தான், நம்மளுக்கு பணம் வேணும் தான், புகழ் வேணும் தான், எல்லாமே வேணும் தான். ஆனா அதை ஒரு லிமிட்டோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். அதையும் தாண்டி ஒரு லைஃப் இருக்கு. அந்த கடவுளை அடையணும்னா நம்மளுக்கு அறிவு மூலமாகவோ நம்மளுடைய அன்பின் மூலமாக தான் நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு இதா வச்சுக்கிட்டு அங்கேயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டு சைடும் நம்ம பேலன்ஸ் பண்ணி போகணும். பத்ரி சார் அதானே சொல்லியிருக்காங்க. சோ நடுநிலை, இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணும். இந்த லைஃப் பிரபஞ்ச லைஃபும் வேணும், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வேணும். ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ரூட். ரைட்டா? ஸ்பிரிச்சுவாலிட்டி ரூட். இதை நீங்க எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பிசிக்கல், அதாவது அங்க பழம், இங்க நல்லா வேர் நல்லா இதா ஸ்ட்ராங்கா இருந்தா தானே பழமும் காய்க்கும். சோ அப்ப இங்க நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பௌதிக லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ அதனால பிரிக்க வேண்டாம்.
ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க எந்த அளவுக்கு வந்து நல்லா புரிதலா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பௌதிக லைஃப் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும். சரியா? அததான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ எல்லாமே இவர் வந்து அதுக்கப்புறம் நிறைய பகுப்பாய்வு செய்யறாரு, எல்லாமே பண்றாரு. சோ இதை வந்து ஒரு புத்தகமா எழுதுறது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இதாதான் இருந்துச்சு அப்படிங்கறத என்ன செய்யறாரு சொல்றாரு. நிறைய ஆன்மாக்களை பத்தி நான் வந்து விசாரிச்சு யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, சோ அப்படிங்கிற மாதிரி நிறைய என்ன செஞ்சுட்டு இருக்காரு, யோசிச்சுட்டு இருக்காரு. ஓகே, டைம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். எஸ் மாஸ்டர்ஸ், இன்னும் கூட இந்த சாப்டர் முடியல. நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னொரு கூட இந்த சாப்டர்ல இன்னொரு கூட ஒரு பிறவியை கூட அந்த பொண்ணு ரீகால் பண்ணும். அதை நம்ம நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். சோ மெயினா இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய பணத்தால, புகழால, நம்மளுடைய அதிகாரத்தால கடவுள்கிட்டயோ கடவுளுடைய இதுக்கோ நம்ம போகவே முடியாது. நம்மளுடைய அறிவால, அன்பால, இந்த இது மெயினா அன்பு, அதுவும் இந்த பிரபஞ்சத்துக்கு மேல நம்ம வைக்கிற அன்பு மூலமா தான். வள்ளலார் சொன்ன மாதிரி என்னது, கருணைதான் கடவுள்னு சொல்லி இருக்கிறாங்க தானே. அன்பே கடவுள்ங்கிற மாதிரி அந்த அன்பு மூலமா, அறிவு மூலமா நம்ம கடவுளை ரீச் பண்ணலாம். நம்ம என்ன சொல்றோம், நம்மளுடைய ஆன்மா சொல்றதை கேட்போம். இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளை சுத்தி நிறைய மாஸ்டர்ஸ்கள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத நம்புங்க. அப்படிங்கும்போது நல்லா தூக்கம் வரும் உங்களுக்கு. நமக்கு நம்மள பக்கத்துல ஒருத்தங்க பாதுகாப்பா இருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அவங்க சொல்றது நம்ம உள்ளுணர்வை சொல்ல நீங்க கேட்டாலே அவங்கள நீங்க ஃபீல் பண்ணலாம். சோ நிறைய தியானம் பண்ணுங்க. சரியா? ரெகுலரா, நிறையங்கிறத விட ரெகுலரா தியானம் பண்ணுங்க. சத்சங்கத்துல அழகா வந்துட்டு இருக்கீங்க. சுவாதேயம் முடிஞ்சா ஒரு புக்கை பாருங்க. ஒரு லைஃப்ல டெய்லி அப்ளை பண்ணுங்க மாஸ்டர்ஸ். எல்லாமே நல்லபடியா அமையும். சோ வாய்ப்புக்கு நன்றி கூறி இன்னைக்கு செஷனை முடிச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.